ஓம் சாந்தி. நாம் ஆடாத அசையாத உறுதியான ஆத்மா. நாம் பச்சாதாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா. நாம் மாஸ்டர் வள்ளலாக இருக்கும் ஆத்மா. நாடகத்தின் உண்மையான ஞானத்தின் மூலம்தான் நாம் ஆடாத அசையாத உறுதியான ஒரே நிலையில் இருக்கின்றோம். மாயாவின் புயல் நம்மை அசைக்க முடியாது. தேவதைகளாகிய நம்முடைய குணம் முக்கியமான ஒரு புன்சிரிப்போடு இருப்பதாகும். நாம் கூட சதா மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, நாம் புன்சிரிப்புடனேயே இருக்கின்றோம். ஒருபோதும் வருத்தமடையாமலும் கோபம் கொள்ளாமலும் இருக்கின்றோம். எப்படி தந்தை நமக்கு சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கிறாரோ, தந்தை எப்படி ஒருபோதும் கோபப்படுவதில்லையோ வருத்தப்படுவதில்லையோ, அதே போல நாமும் கூட வருத்தப்படாமல் இருக்கின்றோம். நாடகத்தில் அனைவருமே கட்டுண்டிருக்கிறார்கள். தந்தை வருவதே தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மையாக்குவதற்காக, புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்காக. எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான ஆயுள் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்திற்கு இருக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம்தான் அனைத்தையும் விட பழமையானதாகும். இந்த அனாதி நாடகம் உருவாக்கப்பட்டதாகும். இதில் நாம் நிச்சயம் வைக்கின்றோம். இது எல்லையற்ற நாடகம். பரமாத்மா இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தினுடைய சைத்தன்ய விதையாக இருக்கின்றார். இது தலைகீழான மரம். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிவதன் மூலம் ஆஸ்திகர் ஆகிவிடுகின்றோம். இப்போது நம்முடையது சங்கம யுகம். தந்தை நமது துணியை அழகாக தூய்மைப்படுத்துகின்றார். இது இருள் நிறைந்த நகரமாகும். என்ன நடந்ததோ அது அப்படியே திரும்பவும் நடைபெறப் போகின்றது.
பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். பரமாத்மா இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கின்றார். தந்தை சத்தியமாக, சைத்தன்யமாக, ஞானக்கடலாக இருக்கின்றார். நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். சதா புன்சிரிப்போடு இருக்கின்றோம். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் தாகம் கிடைத்திருக்கின்றது. இதில் மிகவும் அசையாத நிலையான புத்தி நமக்கு இருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, புயல் வந்தாலும் கூட நாம் நிலையாக இருக்கின்றோம். மாயாவின் புயலோ நிறைய வருகின்றது. மேலும் கடைசி வரை வரும். ஆனால் நம்முடைய மனநிலை உறுதியாக இருக்கின்றது. இது குப்தமான முயற்சியாக இருக்கின்றது. நாம் முயற்சி செய்து புயலை விரட்டிக் கொண்டே இருக்கின்றோம். யார் எவ்வளவு தேர்ச்சி பெறுகின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணமாகும். நாம் இப்போது சங்கமயுகத்தில் யோசித்து புரிந்து கொண்டு கர்மம் அல்லது சங்கல்பம் செய்கின்றோம். ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட பச்சாதாபம் இல்லாமல் இருப்பதால் நாம் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆகின்றோம். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் தூய்மையாகி நம்மை அலங்கரித்துக் கொள்கின்றோம். ஒருபோதும் மாயையின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். இந்த நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நமது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கிக் கொள்கின்றோம். ஒருபொழுதும் குழப்பமடையாமலும் சதா மகிழ்ச்சியுடனும் நாம் இருக்கின்றோம். யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடியவராகி பச்சாதாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். இரக்கமனம் உள்ளவராகி சர்வ குணங்கள் சக்திகளை தானம் செய்து மாஸ்டர் வள்ளலாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.